தினை அரிசி பாயாசத்தை பற்றி பார்க்க போகிறோம். தினை அரிசி பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: தினை அரிசி, வெல்லம், சுக்கு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய், பாசிப்பருப்பு, துருவன தேங்காய். முதலுக்கு நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதில் தினை அரிசியை நல்லா வறுக்க போகிறோம். இன்னொரு விஷயம், தேனும் தினைமாவும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்ம சங்க இலக்கியங்களை பதிவாகி இருக்கிற விஷயம் தேனும் தினைமாவும். குறிஞ்சி நில மக்கள் வந்து தேன், அங்கே தேன் பிரதான உணவு, அவங்களுக்கு கிடைச்ச திணையை வச்சு ரெண்டும் சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ தேனும் தினைமாவும் சாப்பிட்றப்போ திணை ஒரு வகையான சின்ன உடம்புக்கு சூடு தரக்கூடிய பொருள். அப்போ அந்த குளிர்காலத்தில் இந்த தேனும் தினைமாவும் சேர்ந்து சாப்பிட்டா அந்த உடம்பனுடைய டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அப்போ அதனால, அதாவது குளிர்காலத்தினால வர்ற வியாதிகள் குறைக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தேனும் தினைமாவும் கலந்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம 1/2 கப் திணை எடுத்துக்க போகிறோம். இந்த நெய்யில் நல்லா திணை வறுபட்டு நல்லா அந்த வெள்ளை மாறும். இந்த மாதிரி வறுக்கிறப்போ இந்த திணையினுடைய வாசம் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும், அதாவது அதிகப்படும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெய்யை சூடு பண்ணிட்டு முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சுக்கலாம். உடைச்ச முந்திரி, நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கோம். பாசிப்பருப்புலேயும் புரதம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் திணையிலையும் மற்ற சிறுதானியங்கட்டிலையும் திணையில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இப்போ மீண்டும் நாம் இந்த முந்திரி பருப்பை சேர்த்து இன்னும் புரதத்தை என்ஹான்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த புரதச்சத்து எதுக்குன்னா, குழந்தைங்களுடைய மசில்ஸ் பில்ட் ஆகிறதுக்கு, அதாவது இந்த சதைப்பற்று பகுதி நல்ல வளமாக இது பயன்படுது. நல்லா பொன்னிறமாக வந்தோடனையும் எடுத்துடலாம். இந்த பொன்னிறமாக வர்றப்போ தான் அதனுடைய இந்த மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை அந்த உப்பி வர்றப்போ எடுத்துடலாம். சிறிதளவு நெய் அதுக்குள்ளே போயிருக்கும், அது நல்ல சுவையை கொடுக்கும். நம்ம அடுத்து தேங்காய் வறுக்க போகிறோம். அதனால் இந்த தேங்காய் இன்னும் கொஞ்சம் நெய் இழுக்கும். இப்போது கொஞ்சமாக நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபடணும். இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்துறப்போ ஒரு முறை திணை பாயாசம் குடிச்சிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அதை குடிக்கிறது போல தோணும். நல்லா வறுத்தாச்சு. நம்ம 1/4 கப் திணையை சேர்த்துருக்கோம். அதுக்கு 3 கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். 1/4 கப் திணைக்கு நான் 1/2 கப் நல்லா ஊறின பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஊறின பாசிப்பருப்புனால நான் 1/2 கப் சேர்த்துறேன். இது ஒரு வேளை நம்ம பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா 1/4 கப்புக்கும் கம்மியாக இருந்தால் போதும். இப்போ இந்த பாசிப்பருப்பு ஊறுறப்போ அது ஒரு பங்கு 3 மடங்கு ஆகும். இப்போ பச்சை பயிறு நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. இந்த 3/4 பதம் வெந்தப்போ நம்ம வறுத்து வச்ச திணை அரிசியை அதோட சேர்த்துக்கலாம். இந்த திணை அரிசியும் பச்சை பயிரும் சேர்ந்து நல்லா வெந்து வரும். திணை அரிசி தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நல்லா பூ போல் மலர்ந்து வரும். இந்த பாசிப்பருப்பும் வறுத்து வச்ச திணையும் 3/4 பதம் வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் தான் நாம் வறுத்து வச்ச திணையை ஆட் பண்ணோம். இப்போது 1 கப் வெல்லம் நான் சேர்த்துக்க போகிறேன்.
வெல்லம் நல்லா கரையணும். ஏன் நான் முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் நான் வெல்லம் சேர்த்துறேன் அப்படின்னா, இன்னும் பாதி வந்து அந்த வெள்ளை தண்ணியில் வெந்தால் தான் அந்த அரிசிக்குள்ளேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தினை அரிசி வந்து நல்லா மலர்ந்து வரும். இது ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ இந்த தினை அரிசியும் பருப்பும் அந்த வெள்ளை தண்ணியில் நல்லா சேர்ந்து மலர்ந்து வந்திருக்கு. அந்த சமயம் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு நுணுக்கி அதோட நம்ம சேர்த்துக்குவோம். பாயாசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மலர்ந்து வந்திருக்கு அரிசி. அதோட நாம் ஏலக்காய் தூள், 2 ஏலக்காவோட தூள், ஒரு சிட்டிகை சுக்குத்தூள் சேர்த்துரும். இந்த சுக்கும் ஏலக்காவும் சேர்ந்து நல்ல மணத்தை தரும். அப்போ நீங்கள் மாற்றிடலாம். இது ஒரு மாதிரி அள்ளி சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்கும். அதோட நாம் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து திணை பாயாசத்துக்கு அதிக சுவையை கொடுக்கும். திணை பாயாசம் தயார்.